இப்போ மேக்ஸில் வந்து செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு உண்டான 5 மார்க் சம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸு, கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இது மேட்ரிக்ஸில் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற போர்ஷனில் இந்த சம் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஏ பி பவர் டீன்னு கொடுத்துருக்காங்க. ஏயும் பியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதோட டீயை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி எழுதணுன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நமக்கு கிவன் அப்படிங்கிறத எழுதணும். கண்டிப்பாக 1 2 1 2 -1 1 இது ஏ. அடுத்து பியோட மதிப்பு 2 -1 -1 4 0 2. சரியா? கொடுத்துருக்கிறது இதுதான். இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி. இப்போ ஏவையும் பியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 1 2 1 2 -1 1 இது ஏ, இது பி. 2 -1 -1 0 4 2. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரோவை எடுத்துகிட்டு இந்த காலத்தால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும் அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு போட்டு 1 2 1 இது ரோ இருக்கா, காலம் என்ன இருக்குது 2 -1 0. அதே ரோவை வச்சுக்கிறோம். 1 2 1 வச்சுட்டு இதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். -1 4 2. அதே மாதிரி கீழே 2 -1 1 இதை வச்சுக்கிட்டு 2 -1 0. அதே ரோ 2 -1 1 அதை வச்சுக்கிட்டு -1 4 2. இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். பண்ணிடலாமா? இப்போ எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னா, நல்லா பாருங்கள். இங்கே வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கொடுத்துருக்கிற வேல்யூவிலேருந்து நாம் இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த 1 வச்சு இந்த 2வை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ வேல்யூ எப்படி மாறும்? 1 2 2 இல்லையா? அடுத்து இதே 2வை வச்சு இங்கே -1ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது வேல்யூ வந்து நமக்கு -2ன்னு மாறும். இங்கே இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு 0 +0. இதை ஏன் நான் ரீடிங்கில் எழுதுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், அதனால் எழுதுகிறேன். அடுத்து பாருங்கள், இந்த 1ஐயும் -1ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது? -1ன்னு வருமா? சரிங்களா? சரி, அடுத்து 2ஐயும் 4ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 4s are 8 +8. அடுத்து இந்த 1ஐ வச்சு 2ஐ மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா +2. அடுத்து அதே மாதிரி இந்த 2ஐ வச்சு இங்கே 2 2s are 4. -1ஐ வச்சு -1 அப்போ +1. 1ஐ வச்சு 0 +0. அதே மாதிரி இந்த 2ஐ வச்சு -1 -2. இந்த -1ஐ வச்சு 4 ஸோ -4. இந்த 1ஐ வச்சு இந்த 2ஐ மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா +2. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. இங்கே வேல்யூ நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ +2க்கும் -2க்கும் கேன்சல் பண்ணிடலாம், 0. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு 0 கிடைக்கிது. ஃபஸ்ட்டு ப்ளஸ் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. 8 + 2 10 10 -1 9 4 + 1 5 ஸோ 5. இங்கே பாருங்கள், இந்த -2க்கும் +2க்கும் கேன்சல் பண்ணிடுறோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? -4. ரைட். இப்போ வேல்யூ ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சோம். இந்த ஏபியோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதுதான் இங்கே கொஸ்டின். ஏபி டிரான்ஸ்போஸ், ஏபியோட டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாமா? அப்போ ஏபி பவர் டிரான்ஸ்போஸ். இதை டிரான்ஸ்போஸ்னு என்னென்னா, இங்கே இருக்கிறத அப்படியே மாற்றி எழுதுகிறோம். 0 5 9 -4. இதுதான் ஏபி டிரான்ஸ்போஸ். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குது? b பவர் t a பவர் t. அப்போ b ஓட வேல்யூ
இங்கே கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இது டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா இந்த ரோ என்னவா மாறிடும்? காலமாக மாறிடும். அப்போ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சரு இந்த மாதிரி வரும். 2 -1 0. சரிங்களா? அதே இது -1 4 2 -1 4 2 இன்ட்டு ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே இருக்குது பாருங்கள், ஏ 1 2 இப்படியே மாறிடும். இந்த ரோ காலமாக மாறிடும், காலம் ரோவாக மாறிடும். அப்போ இங்கே வந்து 1 2 2 -1 ஏன்னா அங்கே இருக்குது 2 -1 1 1. இந்த காலத்தை நம்ம என்னவா மாற்றிருக்கோம்? ரோவாக மாற்றிருக்கோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இதை இந்த ரோவை இந்த காலத்தோட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி இப்போ நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். 2 1 is 2. அதே -1 வச்சு இங்கே பண்ணும்போது -2, இங்கே +0. ஏன்னா இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், அடுத்து இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? கரெக்டாக +0. அடுத்து அதே இந்த ரோவை வச்சு அடுத்ததுக்கு 2 2s are 4. இதே ரோவை வச்சு அடுத்து +1 +0. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். இந்த -1 வச்சு இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -1 -1 இன்ட்டு 1 -1 4 2s are 8 வருதா? 2 1 is 2. அதே மாதிரி அடுத்து -2 -4 இங்கே என்ன கிடைக்குது? +2ன்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ நல்லா பாருங்கள். இப்போ வேல்யூ நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். +2க்கும் -2க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸு நமக்கு 0. அடுத்து பாருங்கள், 4 + 1 நமக்கு என்ன வேல்யூ? 5ன்னு வருதா? இப்போ 8 + 2 10 10 -1 9. இந்த -2க்கும் +2க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸு -4 இருக்கா? இப்போ பாருங்கள், இந்ததும் நமக்கு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? ஸோ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஹென்ஸ் வி ப்ரூவ்டுன்னு எழுதணும். ஹென்ஸ் வி ப்ரூவ்டுன்னு எழுதணும். அப்படி இல்லைன்னா ஏபி பவர் ஒரு நிமிஷம் ஏபி பவர் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி பவர் டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ பவர் டிரான்ஸ்போஸ் என நிரூபிக்கப்பட்டது. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான், இதுதான் சம்மு. இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஏவோட வேல்யூ வந்து நம்ம கொடுத்தாச்சு. கிவன் ஏவோட வேல்யூ 3 1 -1 2 கொடுத்தாச்சு. தென் ஃபைண்டு ஏ ஸ்கொயர். என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியிருக்கு? ரிசல்ட் என்ன வரணும் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் -5a + 7i2 = 0. அப்போ நம்ம 3 இது பார்க்கணும். ஒன்று ஏ ஸ்கொயர் பார்க்கணும், இன்னொன்று 5a பார்க்கணும், இன்னொன்று 7i2 இதை பார்க்கணும். i2ங்கிறது ஐடென்டிட்டி நம்பர்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இன்னொருக்கா சொல்கிறேன். இப்போ i அப்படின்னு சொன்னால் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி மாறும்? 1 0 0 1 இது மாறும். மாற்றி எழுதிடக்கூடாது. 0 1 1 0ன்னு மாற்றி எழுதிடக்கூடாது, தப்பாக போயிடும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்ன? 3 1 -1 2. ஏவால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 3 1 -1 2. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலத்தால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதே ரோவை வச்சுக்கிட்டு அடுத்த காலத்துக்கு வரணும். இப்படி மாறி மாறி வரணும். ஃபஸ்ட்டு இந்த ரோவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 3 3s are 9. அடுத்து -1. ஏன்னா இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது 1 × -1 -1. அதே மாதிரி இந்த 3யை வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 1 is 3 +2. அடுத்து இதை பார்க்குறோம், -3 -2. அடுத்து அதே மாதிரி -1 +4.
இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்? 8 5 -5 3 இல்லையா? ஏன்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. நம்ம ரெண்டும் என்ன செஞ்சாகணும்? மைனஸ் பண்ணி ஆகணும். இந்த ரெண்டும் சேம் சிம்பிளுங்கிறனால நம்ம -5 போடுறோம். சரிங்களா? சரி, அடுத்து 5a. ஒரு ஏவை 5ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுறோம். 5 × 3 1 -1 2 மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 3 5s are 15, 5 1 is 5 -5 10. அப்போ 5a வேல்யூ இது கிடச்சிருச்சா? 15 5 -5 10. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது 7i2. ஏற்கனவே நான் ஐயோட வேல்யூ சொல்லிட்டேன். இந்த 2 அப்படின்னா என்ன அப்படின்னா 2 × 2 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? 3 போட்டிருந்தா அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இப்போ அடுத்து 7i2 இதை பார்க்கலாமா? 7 × i2 வேல்யூ 1 0 0 1. இப்போ இதை மல்டிப்ளேஷன் பண்ணோம்னா 7 1 is 7 0 0 7. இப்போ இந்த மூணையும் இங்கே கொடுத்துருக்கிற பிரகாரம் நாம் என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபைனா அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், 8 5 -5 3 இதுதானே a². இது a² மைனஸ் 5a வேல்யூ என்ன? 15 5 -5 அடுத்து 10 அடுத்து ப்ளஸ்ஸு 7i2 7 0 0 7. இப்போ பாருங்கள், இதையும் மைனஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணணும். அப்போ 8லேருந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு டைம் a11ஐயும் a11ஐயும் தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா -7 வரும். -7 ஒரு +7 நமக்கு வேல்யூ 0ன்னு ஆகிடும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பண்ணும்போது நல்லா பாருங்கள், இதையும் மைனஸ் பண்ணுறோம். 8 - 15 -7 -7ஓட ஒரு +7 ஆட் பண்ணால் நமக்கு 0. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 5 -5 5 - 5 0 0 + 0 0 ரெண்டாவது வந்துடுச்சு இல்லையா? அடுத்து இங்கே வர்றோம். இங்கே 5 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ -5 + 5 அதோட வேல்யூ 0. அடுத்து பார்க்கும்போது 3 -10 3 - 10 இப்போ -7 வருதா? -7ஓட ஒரு +7 ஆட் பண்ணால் நமக்கு 0. ஸோ வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்குது? எல்லாமே 0 0ன்னு கிடைக்கிறதுனால அப்போ இந்த இது நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. ஸோ ஹென்ஸு இட் இஸ் ப்ரூவ். அவ்வளோதான். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. 3.59 எக்ஸாம்பிள்ஸில் இதில் ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ ABCD இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் A11. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். A11 இது A12 அடுத்து இது A21 இது A22. அதே மாதிரி தான் இதுவும் A11 A12 A21 A22. இப்போ A11க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்படிங்கும்போது A - Bயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 1 அப்படின்னு கிடைக்குது இல்லையா? 2A + C அதோட வேல்யூ என்ன? 5. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி 2A - B அதோட வேல்யூ 0. அடுத்து 3C + D இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 2. இப்போ நீங்கள் இதில் பாருங்களேன், எதையாவது ஒன்று கம்பேர் பண்ணி பாருங்கள். எந்த வேல்யூவை வந்து ஈக்குவேட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைக்குங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ இதை 1ன்னு வச்சுக்கிறோம், இதை 2ன்னு வச்சுக்கிறோம், இதை 3ன்னு வச்சுக்கிறோம், இதை 4ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த 1வது ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகேவா? பண்ணலாமா? அப்போ எப்படி இருக்குது? A - Bயோட வேல்யூ 1ன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது?
2a மைனஸ் b அதோட வேல்யூ 0. இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்னா ஒன்று ப்ளஸ் பண்ணணும் இல்லை மைனஸ் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த b ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே மைனஸை போடுங்க, இங்கே ப்ளஸ்ஸை மாற்றுங்க. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாவதாக இருக்க ஈக்குவேஷன் மைனஸ்னா ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸுன்னா மைனஸாக மாறும். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸு a மைனஸ் 2a அதனுடைய வேல்யூ மைனஸ் a. ஓகேவா? அப்போ இங்கேயும் மைனஸாக மாறும், ஈக்குவல் டு 1. அப்போ எப்போவுமே நம்ம வந்து வேரியபிளுக்கு சிம்பிள் கொடுக்க மாட்டோம். அந்த சிம்பிளை நம்ம எது கொடுத்துடணும், கான்ஸ்டன்ட் கொடுத்துருவோம். அப்போ கொடுக்கும்போது ஏவோட வேல்யூ மைனஸ் 1. சரிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், டியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒன்று நான் பார்க்கலாமா? இப்போ ஏவை கொண்டு வந்து எதுலையா சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. தென் சப்ஸ்டியூட் இன் எந்த ஈக்குவேஷனில் போகலாம்? ஏ எந்தெந்த ஈக்குவேஷனில் இருக்குது? 3 ஈக்குவேஷனில் இருக்குது. 1 2 3 3 ஈக்குவேஷனில் இருக்கா? இப்போ சப்ஸ்டியூட் இன் 1ன்னு போடுறோம். அப்போ ஏ மைனஸ் பியோட வேல்யூ 1 அப்படின்னா இப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தோம், மைனஸ் 1ன்னு கொடுத்துருந்தோம். இப்போ மைனஸ் 1 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு தேவை என்ன, பி தானே. இந்த பி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் போட்டோம், என்னவா மாறும், ப்ளஸ் 1ஆக மாறும். அப்போ 1 ப்ளஸ் 1 2. இப்போ பியோட வேல்யூ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நமக்கு வேரியபிளுக்கு சிம்பிள் கொடுக்க மாட்டோம். அந்த சிம்பிளை எங்கே கொடுத்துட்றோம், கான்ஸ்டன்ட் கொடுத்துருவோம். அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 2 கிடச்சிருச்சா? ரைட். அடுத்து அதே இது இப்போ நான் ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். 1 and 2. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு சி கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. இப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. 2 1 இஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. ஸோ இந்த மைனஸ் 2 அந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு வேல்யூ என்னவா மாறும், ப்ளஸ் 2ஆக மாறும். அப்போ 5 ப்ளஸ் 2ஓட வேல்யூ என்னது, 7. இப்போ எனக்கு சியோட வேல்யூ 7 கிடச்சாச்சு. இப்போ எனக்கு வேண்டியது என்னது, டியோட வேல்யூ மட்டும் எனக்கு வேணும். அப்போ டியோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சியோட வேல்யூ இருக்கிறதுனால இந்த சியை கொண்டு வந்து 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு டி கிடச்சிரும் இல்லையா? பண்ணிடலாமா? C is equal to 7. Then substitute in equation 4. அப்போ 4ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4th ஈக்குவேஷன் 3c plus d is equal to 2, which implies 3 into 7 plus d ஓட வேல்யூ 2. 3 7s are 21. 21 plus d is equal to 2. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு தேவை டி தான் தேவை. அப்போ இந்த டி எங்கேயே வச்சுக்கிறோம். இந்த 21 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 21. இப்போ டியோட வேல்யூ மைனஸ் 19. இப்போ வேல்யூவை நம்ம எடுத்து எழுதிட வேண்டியதான். இப்போ ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன. அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் 1, ஏவோட வேல்யூ மைனஸ் 1, பியோட வேல்யூ மைனஸ் 2, சியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ மைனஸ் 19. இதுதான். இப்போ இந்த சம பாருங்கள் என்ன அப்படின்னா, ஏவோட வேல்யூ எது, பியோட வேல்யூ எதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன். இது ஏ, இது பி, இது சி இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதாவது ஃபஸ்ட்டு பியையும் சியையும் நம்ம ஆட் பண்ணணும். அதோட நாம் எதை ஆட் பண்ணணும், ஏவை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் பாருங்க. ஏவை தனியாக வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ பிஐயும் சிஐயும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும் இல்லையா? பி அண்டு சி ஆட் பண்ணிடலாமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த 2ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 10, இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் 6, 4ஐயும் ஆட் பண்ணால் 8 வருதா? அதே மாதிரி 1ஐயும் ஆட் பண்ணால் 2, 9 ஒரு -2 7,
2வையும் 3ஐயும் ஆட் பண்ணால் 5. அடுத்து -7 அப்படின்னா -5ன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 5ன்னு வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு -2ன்னு வந்துடும். இப்போ நமக்கு வேல்யூ கிடைச்சாச்சு b + c. இந்த b + cயோட நாம் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏவை ஆட் பண்ணணும். சரியா? இப்போ இதுதான் நமக்கு b + c. இந்த b + cயோட நாம் எதை ஆட் பண்ண போகிறோம், ஏவை ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ 10ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது 14, 6ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 9, 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 9. அடுத்து 2ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 4, 10, -3. அடுத்து -4 இங்கே வரும்போது 5ன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா -6. இப்போ வேல்யூ நமக்கு எப்படி கிடச்சிருச்சு, a + b + c அதோட வேல்யூ. ஏன் ஃபஸ்ட்டு b + c பண்ணுறோம் அப்படின்னா, அது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கனால அதை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்றது பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, a + b அதோட ப்ளஸ் c. ஃபஸ்ட்டு a + bயை ஆட் பண்ணணும். இது a, இது b, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது 4 + 2 6, 3 + 3 6, 1 + 4 5. அதே மாதிரி 2 + 1 3, 3 + 9 நமக்கு 12ன்னு கிடைக்கும். இங்கே -8 + 2ன்னு இருக்கனால இப்போ -6ன்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் -6 1 -5. இது a + b கிடச்சிருச்சு இல்லையா? இதோட நாம் சியை ஆட் பண்ணணும். சரியா? பாருங்கள், இப்போ 8ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 14 வரும். 6ஐயும் +3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 9, 5 + 4 9, 3 + 1 4, 12 2 போச்சுன்னா 10, -3. அடுத்து -4 5, இங்கே -6. இப்போ நீங்கள் ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள். ரெண்டு ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும். என்னென்ன ஆன்சரு பாருங்களேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 14 9 9 இருக்கா, 14 9 9 இருக்கா, 4 10 -3, இங்கேயும் 4 10 -3, -4 5 -6, -4 5 -6. அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான்.